ஜேடி த டிடெக்டிவ் எபிசோட் நம்பர் 6. அம்பலத்தானுடைய 2 மகன்களையும் யாரோ ஒருவர் கூலிப்படை அமைத்து அவர்களை கொலை செய்ததை ஜேடி அருகில் இருந்து கவனித்தான். மேலும் அவர்களுடைய உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஜேடி தன்னுடைய மொபைலை எடுத்து டீனாவிற்கு அழைப்பை மேற்கொண்டான். மறுமுனையில் சிறிது ரிங் சென்று டீனா அழைப்பை மேற்கொண்டாள். எடுத்த உடனே, பாஸ் என்னாச்சு, போன காரியம் அவங்கள உயிரோடு காப்பாற்றிட்டீங்களா என்று டீனா கேட்க, அதெல்லாம் இல்லை டீனா, எனக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வரத்துக்குள்ளே அவனுங்க கண்டிப்பாக இறந்துருப்பானுங்கன்னு. நான் நினச்ச மாதிரியே யாரோ ஒருத்தவங்க அவர்களை கொன்னுட்டு போயிட்டாங்க. நான் என்ன தான் வேகமாக வந்தாலும் சரி, இங்கே இருக்க போலீஸும் நமக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதானே. அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த பகுதியில் இருந்து தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வருவாய் வரத்துனால இந்த பகுதியை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க போல். அதனால் இங்கே இருக்க போலீஸுங்களே இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்கி நிற்கிறாங்க. இதனால் அந்த 2 பேர் உயிரையும் நம்மளால் காப்பாற்ற முடியல. மகன் சேகரை கூட விட்டுடலாம், ஆனால் 2வது மகன் ஆல்பர்ட்டு நாங்கள் உள்ளே போகும்போது துடிச்சு என் கண் முன்னாடியே இறந்து போனான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாஸ், அவங்கள கொலை பண்ணவங்கள நீங்கள் நேரம் பிடிச்சிருப்பீங்களே என்று கேட்க, அதற்கு ஜேடியோ, நான் வேகமாக போனேன், ஆனால் அவனுங்க ஏற்கனவே ப்ரீ பிளான்டோடு இருந்தானுங்க போல். நாங்கள் எங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுங்க எல்லாரும் கொலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா நான் போகும்போதே என் கண்ணு முன்னாடியே ஒருத்தவனை குத்திட்டு ஒருத்தவன் ஸ்பீட் போட்டில் வேகமாக போயிட்டான். அதே மாதிரி நாம் அடுத்ததாக ஆல்பர்ட் வீட்டுக்கு தான் வருவோம்னு தெரிஞ்சு அங்கே ஒருத்தவன் வெயிட் பண்ணியிருந்து நாங்கள் கேட்டு கிட்ட வரும்போது ஆல்பர்ட்டை கொன்னுட்டு அவன் அந்த காம்பவுண்டை எகிரி குதித்து அவனுடைய ஸ்பீட் போட்டை எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்கான். ஆனால் பாஸ், எதுக்கு அவனுங்க நம்ம வர வரையிலும் காத்திருந்து கொலை பண்ணுறானுங்க? இதில் அவனுங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்று கேட்க, அதுதான் தெரியல எனக்கும். சரி, என்னவோ நான் வந்த வேலை சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. 2 பேருடைய உடலையும் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வச்சுட்டேன். அவங்களுடைய ஒய்ஃபு வீட்டுக்கும் தகவலை சொல்லிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஆமாம், நான் வரும்போது ஒரு பெரியவரை கவனிக்க சொன்னனே, நீ அவரை தனி ரூமுக்கு கூட்டு போய் ஸ்பெஷலாக கவனி என்று ஜேடி கூற, அதற்கு டீனாவோ, பாஸ் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவராக இருக்கார், அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தாங்குவாரா? டீனா, நீ விசாரிக்க ஆரம்பி, அதுக்கப்புறம் உனக்கே நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். மறக்காமல் அவரை தனி அறைக்கு கூட்டிகிட்டு போய் விசாரி என்று ஜேடி கூற, அதை கேட்ட டீனாவோ, சரிங்க பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. சரிங்க பாஸ் என்று கூறிவிட்டு, சரிங்க, நீ எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் வரத்துக்கு என கேட்டாள். அதற்கு ஜேடியோ, இன்னும் நான் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன்ட்டினா. நான் 2 மணி நேரத்தில் வந்துட்டேன்னா அடுத்த கேஸே முடிஞ்சிடும். அதனால் நீ விசாரிக்க வேண்டியதை விசாரித்து வை என்று ஜேரி கூற, அதற்கு சரிங்க பாஸ் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் டீனா. அவர் அங்கே அமர்ந்திருக்கும் 4வரில் அந்த பெரியவர் முன்பு சென்று, ஐயா, உங்களை தனியாக விசாரிக்கணும், அந்த ரூமுக்கு வரீங்களா என்று டீனா கேட்க, அம்மா, இந்த வயசான காலத்தில் என்ன எதுக்குமா நீங்கள் தனியாக விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் இவர் கூட இத்தனை வருஷமாக இருக்கேன். அவரை கொலை பண்ணணும்னு நினச்சா இத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று அந்த முதியவர் கூற, அதற்கு டீனாவோ, ஐயா, எல்லாரையும் வழக்கம் போல தான் விசாரிக்கிறோம். எல்லாரையும் தனித்தனியாக விசாரித்தா தானே யாராச்சும் மாற்றி பேசினா கூட அதில் இருக்க உண்மையை எங்களுக்கு கண்டுபிடிக்க வாட்டமாக இருக்கும். எல்லாரையும் விசாரிக்கிற போல தான் உங்களையும் விசாரிக்கணும். அதுவும் ஜேடி உங்களை ஸ்பெஷலாக விசாரிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் இத்தனை நாளாக இவர் கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட
சம்பந்தப்பட்ட தகவல்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குல்ல, அதனால தான் உங்களை ஸ்பெஷலாக விசாரிக்க சொல்லியிருக்காரு என்று டீனா கூறினாள். இதை கேட்ட விஷாலோ, ஏய் டீனா, என்ன ஸ்பெஷலாக விசாரிக்கணுமா? அதுவும் உங்ககிட்ட ஜேடி சொல்லியிருக்கானா? இந்த பெரியவர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக விசாரிக்கிறதுக்கு இருக்குது? இவரை வந்து பாரு, இவரே இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ தான் இருப்பார் போல், அந்த கண்டிஷனில் இருக்கார். இவரை வந்து எதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்று விஷால் கூற, அது ஜேடி வந்து சொல்லுவார் என்று கூறிவிட்டு, ஐயா எழுந்து வரீங்களா என்று அந்த முதியவரை கைத்தாங்கலாக அழைத்து அந்த ரூமுக்கு சென்றாள் டீனா. அப்பொழுது டிஐஜி விஜயகுமார் அந்த பகுதிக்கு வரும்பொழுது, ஆமாம் என்ன டீனா அந்த பெரியவரை ஸ்பெஷலாக விசாரிக்கணும்னு சொல்கிறா? அவள் ஸ்பெஷலுன்னு சொன்னாலே அவள் அடிதடியில் தானே முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவா, இது தெரியல உனக்கு என்று அருகில் இருக்கும் விஷாலிடம் கேட்க, அதற்கு விஷாலோ, எனக்கும் அதுதான் சார் புரியல, ஜேடி ஏன் இப்படி சொன்னாங்கிறது தெரியல. சரி, ஜேடி இன்னும் இப்போ தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான், அவன் வந்த உடனே இந்த கேஸை முடிச்சிடுறானா என்று கூறும்பொழுதே டிஐஜி விஜயகுமார் முகத்தில் சிறிய சந்தோஷம் தோன்றியது. சரி சரி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ரூமுக்குள் இருந்து முதியவர் அலறும் சத்தம் கேட்டு விஷாலும் ஜேடியும் அங்கே வேகமாக சென்றனர். டீனா அங்கு இருக்கும் அந்த முதியவரை அடி வெளுத்து கொண்டிருந்தாள். எப்பா என்னால் முடியலப்பா, இந்த வயசான காலத்தில் என்னையப்பா இப்படி போட்டு நீ அடிச்சிட்ருக்க? யோ, நீ வயசானவர் ஐயா, உன் ஃபேஸு தான் வயசான மாதிரி இருக்குது, ஆனால் உன் உடம்பை பாரு என்று கூறிவிட்டு அவள் மேலும் சில பஞ்சுகளை அந்த பெரியவர் முகத்தில் மீது குத்தத் தொடங்கினார். அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த டிஐஜி விஜயகுமார், ஏம்மா டீனா, நீ அடிக்கிற அடியில் அவள் சித்திர போகிறாருமா, ஏம்மா நீ இப்படி பண்ணுற என்று கேட்க, சார் என்ன சார் நீங்கள் பார்க்குறீங்க, ஒழுங்காக இவருடைய உடம்பெல்லாம் பாருங்கள், இவர் ஃபேஸு மட்டும்தான் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்குது, ஆனால் இவருடைய உடல் அமைப்பை வந்து பாருங்கள் என்று அவர் அணிந்திருக்கும் சட்டையை அகற்றி டீனா அந்த முதியவரை விசாரிக்கும் வகையில் அவரை அடித்து கொண்டிருக்கும்போது அவருடைய உடல் அமைப்பை பார்த்து அங்கு இருந்த இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன, இவன் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்குது, ஆனால் இவனுடைய உடல் அமைப்பு என்னவோ ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கா மாதிரி இருக்குது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த முதியவர், சார் நான் பழைய உடம்பு சார், ரொம்ப யோகா எக்ஸசைஸுன்னு பண்ணி இப்படி உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் சார். நான் தான் அந்த அம்பலத்தானுடைய பர்சனல் பாடிகார்ட் கூட, ஸோ எப்போதும் அவர் கூடவே இருக்கிறதுக்கு இதான் சார் காரணம் என்று தன் வாயில் இரத்தத்தை துப்பியவரே அவர் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் என்னால் இதை நம்ப முடியலையே டீனா, நீ உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணு என்று கூறிவிட்டு விஜயகுமாரும் விஷாலும் வெளியே சென்றனர். சிறிது நேரத்தில் ஜேடியுடைய ஹெலிகாப்டரும் அம்பலத்தான் வீட்டில் வந்து இறங்கியது. அப்போது விஷால் ஓடி சென்று, ஏய் நீ சொன்னது கரெக்டு தான்டா, அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு பெரியவர் மாதிரியே தெரியல, அவர் ஏதோ ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட மாஸ்கை வந்து போட்டுட்ருக்காரு போல், ஆமாம் அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச என்று விஷால் கேட்க, நான் சொல்கிறேன் சரி சீக்கிரம் வா, அந்த பெரியவரை போய் நம்ம பார்க்கணும், ஆனால் நான் சில விஷயங்களை வந்து விசாரித்தேன், அது உண்மையான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல என்று கேட்கும்பொழுதே, என்ன நீ வரும்போதே விசாரிச்சியா? ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் என்ன விஷயங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் என்று கூறும்போதே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வேகமாக வந்து இவர்களுக்கு சல்யூட் அடித்தவாறு, சார் இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட ஃபைல் என்று கூற அந்த ஃபைலை பெற்றுக்கொண்டு ஜேடியும் விஷாலும் டிஐஜி விஜயகுமாரும் உள்ளே சென்றனர். அப்பொழுது டிஐஜி விஜயகுமார், ஏய் ஜேடி இரு, என்ன நீ எங்கள் ஆட்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக உத்தரவு போடுற, இது என்ன ஃபைலு என்று கேட்க, அதற்கு ஜேடியோ, வாங்க சார் உள்ளே போய் நம்ம விசாரிச்சுக்கிட்டே பேசலாம் என்று கூறிவிட்டு அவர்கள்
டீனாவும் அந்த முதியவர் இருக்கும் அறையின் உள்ளே சென்றனர். அந்த முதியவர் அலறும் சத்தம் வெளியே கேட்டு அங்கிருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து, ஐயோ, அந்த பெரியவரை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, எங்களை டார்ச்சர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏதோ நாங்கள் தாங்கிக்குவோம், அந்த பெரியவரை போட்டு அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களே சார், அவர் கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார், அவர் தான் அம்பலத்தினுடைய பர்சனல் பாடிகார்டு சார், அதனால் அவர் கண்டிப்பாக கொலை செய்ய வாய்ப்பே இல்லை சார் என்று மேலும் சிலர் கூறும்போது, அதை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு ஜேடியும் உள்ளே சென்றான்.